ஐகோடஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா GitHub அப்படின்ற வெப்சைட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி GitHub எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அல்லது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஸோ நீங்கள் GitHub யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை டெப்ளாயும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த மாடல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பட் GitHubல ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட் டயக்ராம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லைக் இப்போது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க GitHubல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் இந்த கிட் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட ப்ராஜெக்டை வந்து அதை ஸ்ட்ரக்சராக மாற்றிக்க முடியும். இட் மீன்ஸ் லைக் ஏ ரோட் மேப் மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த கிட் டயக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது ஆர் விசுவலைசேஷன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் அவங்களோட சோர்ஸ் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இட் மீன்ஸ் நீங்கள் அவங்களோட கிட் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணக்கப்புறம் அதில் உள்ள அப் அப்படின்றது, அதாவது github.com அப்படின்றது இருக்கும். அதில் வந்து HUB அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து டயக்ராம் அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமைசேஷன்ஸ் வந்து லோட் ஆகும். இட் மீன்ஸ் அது வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகி டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லைக் பிகினர் ஆர் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈஸியாக விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ரீடும் பண்ணிக்க முடியும்.